சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டாவும் ரொம்பவே த்ரில்லாவும் பயங்கரமாவும் ரொம்பவே என்ஜாய்மெண்டாவும் இருக்குது. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கு தான். ஏன்னா இவ்வளவு நாளா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச விக்ரம் ஏதோ ஒரு இடத்துல கோட்டை வைக்கிறாரு. ஆனா இனிமேலும் அந்த கோட்டை விடக்கூடாதுன்னு நினைச்சு அவர் இருந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணா ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டீப்போட நம்ம இனியும் மேல இருக்கிற கேரிங்கால ரொம்பவே பாசத்தோட ரொம்பவே கோபத்தோடையும் இப்போ அந்த இது எடுத்திருக்காங்க கையில. இந்த நேரத்துல எவனும் ஒருத்தர் லூசு பையன் மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு தெரிஞ்சு அவன் ஒரு இடத்துக்கு போக அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஏன்னா யார் இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த எக்ஸாமுக்கு நடத்துறானே அவனும், அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர், அதுக்கப்புறம் நம்ம விக்ரமுக்கும் பரம எதிரியான நம்ம மாயா தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு கூட்டணி அமைச்சு இப்போ அந்த கூட்டணியில கூட எட்டி பறக்குறாங்களாமா. அடிப்பாவீங்களா இப்படி அடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கும் ஒரே ஷாக்குங்க. ஏன்னா இப்படியாவது நடக்கணும் ஒரு நிமிஷம் கூட அவங்க நினைச்சு பார்க்கல. ஏன்னா எல்லா எதிரியும் ஒரே நேரத்துல நமக்கா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு குழப்பத்திலையும் ஒரு குளறலையும் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க 3 பேர் ஒண்ணு சேருவாங்கன்னு நினைச்சுக்க பார்க்கல. இதுல இன்னொரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீனதயாளனும் இவங்களோட கூட்டணி தான். இது தெரியாத நம்ம மாயா இருந்துகிட்டு இனியா இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா ஏதோ இவங்க எல்லாருமே நல்லவங்க நினைச்சுக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம போராடி மீட்டர்லாம் அந்த திவ்யாவை எப்படியாச்சும் நம்ம பாஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவள் கலெக்டராவோ இல்லை ஐஏஎஸாவோ ஏதோ ஆகி அவள் இந்த நாட்டை காப்பாற்றணும். முதல்ல அவள் வீட்டையும் அவள் அம்மாவையும் காப்பாற்றிக்கணும். அதுக்கு அவளுக்கு படிப்பு தான் முழு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அதுவே இப்போ நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் போராடி தானே ஆகணும். இனிமே தான் பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க போறாங்க பாருங்க பதிலடி. இவங்க பண்ற இதுல அவங்க டார்ச்சர் தாங்காம இந்த நாட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க போறாங்க. இவ்வளவு நாள் என்ன ஏதுன்னு தெரியாம இருந்தப்பவே களத்துல இறங்கி நல்ல ஒரு வச்சு செஞ்சவர் நம்ம விக்ரம். இப்ப இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வரா. அதுக்கப்புறம் பாருங்க அந்த மாயாவை பிடிச்சி தலைய முடிய பிடிச்சி அவளை பேய் ஓட்டா முட போறதுல அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க கை வச்சது இனியா மேல, அதனால அவங்க ரத்தம் கொதிக்குது. இனிமே விக்ரம கையிலே பிடிக்க கூடாது. இனிமே பாருங்க அவங்க 3 பேரையும் என்ன ஆட்ட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம இனியாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்க கிட்ட இது மாட்டிக்கிச்சுல கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கே ஆறுதல் சொல்லி ஒரு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. இதுக்கு மேல நான் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன். எப்படியாச்சும் அந்த திவ்யா பாஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அவளுடைய ஃபேமிலியை அவளே ரன் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விக்ரம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின ஒரு நல்ல இது நமக்கும் நம்ம குழந்தைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு காமெடி நடக்குதுங்க. அது என்ன காமெடி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.